அப்படியே நாம் எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து இயேசு ராஜாவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் உயர்த்தி, இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம், கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஓ நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ தயவு நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேற்றும் என்றும் என்று மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாதவரும் எங்களை கைவிடாதவருமாய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நினைவுகளை அறிந்தவர், எங்களை நினைத்திருக்கிறவர், எங்களை நினைத்து ஆசீர்வதித்திருக்கிறவர் நீரளவா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். கரம் பிடித்து நடத்தினீர், கரம் பிடித்து நடத்தினீர், வலுவாதபடி நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கரம் பிடித்து நடத்துகிறீர், காலம் எல்லாம் சுமக்கின்றீர். சொல்லுங்க, கரம் பிடித்து நடத்துகிறீர், காலம் எல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயம் எல்லாம் ஆற்றுகிறீர் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் செய்தவரே, சொல்லுவோமா? ஜீசஸ்
உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் எங்களை நீர் இந்த மாலை ஆராதனைக்கு மீண்டும் ஒரு விசேகத்தை நீர் கொண்டு வந்திருக்கிறேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். இயேசுவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் உயர்த்தப்படுவதாக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு ராஜாவினுடைய பரிசுத்தமுள்ள நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ, எங்களை தேடி வந்த, எங்களை தெரிந்து கொண்ட இயேசு ராஜாவினுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ, எங்களை முன் அறிந்த, முன் குறித்த இயேசு ராஜாவினுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக, உயர்த்தப்படுவதாக. ஓ, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஸ்தலத்தில் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்க கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாக உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி சீக்கிரமாய் கொண்டு வாரும். ஒன்று சேர்ந்து உம்மை நாங்கள் துதித்து, ஓ, உம்மை மகிமைப்படுத்தி தொடர்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஸ்தலத்தில் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிற துதியின் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுவோம், தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. பாடுவோம், நீர் என்னோடு ஆமென் இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன். ஓ, சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், பெரும் பள்ளங்களை கடந்திடுவேன். இயேசுவின் நாமத்தால் மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை தட்டி சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் கர்த்தரை துதிக்கிற துதியினால் உடைந்து
நிறைந்திடுமே. பாடுவோமா? சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சொல்லுவோம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமின் கூரெங்கே, சாத்தானும் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறவர். பாடுவோமா? அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றவர், நம்முடைய கதறுதலை எல்லாம் கேட்கின்றவர், வேதனைகளை எல்லாம் அறிந்தவர், விடுதலை தருகிறவர் இயேசு. கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்.
அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்கு உண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே, என் இயேசு வருகிறார், ஆமென். மேகங்கள் நடுவிலே, மகிமையில் மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், உன்னை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், நல்லவர் மாத்திரமல்ல, அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். எனவே ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கும் போது அந்த துதி கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதே ஒன்று சேர்ந்து நாம் துதிக்கிற துதி சாத்தானுக்கு ஒரு மிதியாய் இருக்கிறது, அவனுக்கு ஒரு அடியாய் இருக்கிறது. ஒன்று சேர்ந்து நாம் கர்த்தரை துதிக்கும் போது தேவ பிள்ளையே, அது தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. துதியினாலே 3 காரியங்கள் நடக்கும். ஒன்று, கர்த்தருடைய நாம மகிமைப்படும். 2வது, அந்த துதியினாலே சத்துருவுக்கு சரியான ஒரு அடி கிடைக்கும். அதே நேரத்தில் கர்த்தரை நாம் துதிக்கிற துதியினாலே தேவ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாய் பலப்படக்கூடியதான விதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. சொல்லுங்க, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். சொல்லுவோம், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும். சொல்லுங்க, அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் அவர் மாறாதவர். அவருடைய கிருபை மாறாதது. தேவ பிள்ளையே, ஓ உங்களுடைய உங்கள் மேல் வைத்த அவருடைய அன்பு மாறாதது. ஓ தேவ பிள்ளையே, அவர் உங்கள் மேல் வைத்த தயவு மாறாதது. ஓ தேவ பிள்ளையே, ஓ அவர் உங்களுக்கு காண்பிக்கிற இரக்கம் மாறாதது. ஓ ஜீசஸ், 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 ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அவர் உங்கள் மேல் ஊற்றி இருக்கிற அந்த அபிஷேகம் அது மாறாதது. ஹல்லேலூயா. ஓ கர்த்தருடைய அபிஷேகமோ கிருபா வரங்களோ மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் படியே மாறாத அபிஷேகம், மாறாத அபிஷேகம். ஓ ரிவா லாகா தாரா, ஓ ரிவா லமா தாலா, ஓ ரிவா லாகா தாடமா, ஓ ரிமா கதரா, ரிம்மதல கதரா, ரிவா தடமா கதரா கந்தரு. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. ஓ ஜீசஸ், அவர் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர், இயேசு கிறிஸ்து மாறாதவர். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவர். ராமாதா ராகதாதா, ஓ ரிவாதராதரா, ஓ ஷபாதலா கதரா கதுராதலா,
கலகதுரா ஊரி பாதலா. அவர் என்றென்றோ மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லுங்க. முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஓ, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. அப்படிப்பட்ட வல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கர்த்தர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறீர். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, என்ன வார்த்தைகளை உம்மை தேடி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி நீர் நடத்தப் போகிறீரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் எங்களுக்கு தெரியும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், உம்முடைய வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர், உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறவர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் நீர் அனுப்பி பேசுகிற ஆண்டவரே அருமையான ஓ ஹல்லேலூயா தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற விதத்தில் வார்த்தையாய் அமையட்டும். வந்திருக்கிற ஜனங்களோடு கூட பேசும். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆராதனை முடித்து கடந்து போக கர்த்தர் கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்வம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படிக்கு நாம் தாகத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுகிற நேரம். எனவே கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நாம் வரவேற்கலாமா? க்ளோரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக. ஒரு விசை கண்களை மூடி, கர்த்தாவே இந்த மாலை வேளையில் உம்மை தேடி வந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பரலோக மன்னாவாகிய உம்முடைய வார்த்தையை எங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே நீங்கள் வைத்து எங்கள் காதுகள் அதை கேட்க, எங்கள் இருதயம் அதை தியானித்து அதில் உள்ளவைகளெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அப்படியே ஆண்டவரை விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ள அந்த வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. அன்று ஹல்லேலூயா சிறிய சாமுவேல் கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த மாத்திரத்தில் ஆண்டவருடைய சித்தமும் அவருடைய வழி நடத்துதலும் சாமுவேலுக்கு கிடைத்தது போல இந்த நாளிலும் கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய வார்த்தையை ஹல்லேலூயா தாகமாய் கேட்டுக்கொள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளில் அப்படிப்பட்ட வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி எல்லா குறைவுகளை நிறைவாக்க போவதற்காக ஸ்தோத்திரம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வாக்குத்தத்தத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். யாராவது ஒருவர் எனக்காக
வாசிக்கும்படியா கேட்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வேத வசனம். நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் மிக விலையேற பெற்றது. கர்த்தர் நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு அப்படியே ஜீவனாகவும் நம்ம ஆத்மாவுக்கு அது நல்ல தெளித்தேனாகவும் நம்முடைய எலும்புகளுக்கு அது நினமுள்ளதாக்குறதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் பட்டணத்தாருக்கு எழுதும் பொழுது, அந்த விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது என் தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் ஒரு உரிமையோடு சொல்லுகிறார் என் தேவன் என்று. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. அவருடைய சாயலினாலே நம்மை சிருஷ்டித்தவர். எப்படி உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு பணக்கார ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஐஸ்வர்யம், அவங்க பணம், அவங்களுக்குள்ள மேன்மை, அவங்களுக்குள்ள அதிகாரம், இதை குறித்து சொல்லுவாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் பட்டணத்தாருக்கு அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் என் தேவன் என்று சொல்லுகிறார். தன்னை நடத்தி வந்த தேவனை, அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கின அந்த தேவனை உரிமை பாராட்டி சொல்லுகிறார். அதே போலதான் இந்த நாளில் இந்த வார்த்தையின் கூட நீங்க விசுவாசிக்கும் பொழுது என் தேவன், என்னை உண்டாக்கினவர், என்னை தெரிந்தெடுத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை அழைத்தவர், என்னை உருவாக்கினவர் என் தேவன் என்று சொல்லி நீங்க உரிமை பாராட்டி இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். நமக்கு அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போ என் தேவன் என்று சொல்லுகிற ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள நல்ல ஒரு ஐக்கியத்தை, உறவை காண்பிக்கிறது. அப்போ நாம் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியத்தை அவர் சொல்லும்போது என் பிதா, என் பிதா என்று சொல்லுகிறார். அதே போல் நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சபையாராய் சொன்னாலும் நம்ம மற்றவர்கள்ட்ட சொல்லும்போது நான் நம்புகிற, நான் விசுவாசிக்கிற, நான் விசுவாசித்து ஆராதிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அற்புதம் செய்வார் என்று தான் நம்ம சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம், தேவனை அறியாத புறஜாதி ஜனங்களுக்கு. அதே போல தான் இந்த பிலிப்பியர் பட்டணத்தாருக்கு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது என் தேவன் என்று சொல்லுகிறார். ஏன்னா இவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவராலே தான் மாற்றப்பட்டது. அந்த தேவனை இவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற வண்ணமாக அவர் சொல்லுகிறார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அந்த தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கிறதோ, சபையில் என்னென்ன குறை இருக்கிறதோ, உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் சரீரத்தில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது பிற்காலத்தில் ஆண்டவரோடு நம்ம இருக்கிற அப்போ ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற அந்த மகிமையை காண்பித்தாலும் இந்த நாளில் ஆண்டவருடைய மகிமை எப்படிப்பட்டது, அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது, அவர் யார் என்பதை நாம் நன்றாய் அறிந்தாதான் இந்த வேத வாக்குத்தத்தத்தின் வசனத்தை நம்ம புரிந்து கொண்டு விசுவாசித்து அறிக்கையிட்டு அந்த வார்த்தையின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறார் என் தேவன் என்று சொல்லி. நீங்களும் நானும் நம்முடைய தேவனை, நம்ம ஆராதிக்கிறவரை அதிகமாய் உரிமை பாராட்டி எனக்கு என் தேவன் கட்டாயம் செய்வார் என்ற விசுவாச நம்பிக்கையோடு நம்ம உரிமையோடு நம்ம அதை வாயினால் அறிக்கையிடும் பொழுது அந்த விசுவாச அறிக்கை ஆண்டவர் அதை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் அதை அப்படியே நமக்கு நடத்தி கொடுப்பார். நம்முடைய கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம் என்றாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான் அடையாளம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வேத வசனத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர்
வேதனையை கூட்டார். ஆண்டவர் ஐஸ்வர்யமுள்ளவர். அவரிடத்துல ஒன்று இல்லைன்னு இல்லவே இல்லை, எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது, அவராலே உண்டாக்கப்பட்டது. அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராக இருக்கிறார். அவரிடத்துல யார் போய் என்ன காரியத்தை கேட்டாலும் அவர் என்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு அவர்கிட்ட எதுவுமே அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நம்ம மனுஷர்களாகி நம்மிடத்துல யாராவது வந்து கேட்டால் இல்லாத பொருளை இல்லைன்னு தான் சொல்லிடுவோம். அப்போ ஒருவேளை மனசு இல்லைன்னா கூட நம்ம இல்லைன்னு கூட போய் சொல்லிடுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த ஐஸ்வர்யமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும் பொழுது அதில் வேதனையே இருக்கவே இருக்காது. அதனால தான் அந்த வசனம் நம்ம வாசித்தோம், நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை அவர் கூட்டார். கர்த்தருக்குள்ளே என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தர அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய், சம்பூரணம் உள்ளவராய், அவர் பரிபூர்ணம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம விசுவாசிக்கணும். அது மாத்திரமல்ல, அவருக்குள்ள இன்னும் என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக தான் இந்த 3வது வசனத்தில் அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது. அப்போ அவருக்குள் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது? தேற்றப்படுகிறது. கொலேசியர் 2:2 பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயம் தேற்றப்படுகிறது. கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனை நினைத்து விசுவாசித்து செபிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? தேற்றப்படுகிறோம். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்துருச்சுன்னா உடனே நம்ம ஆற்றப்படுகிறோம், தேற்றப்படுகிறோம். அது மாத்திரமில்லை, அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு, அந்த தேவனுடைய வசனத்தினாலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாரோட? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா வசனம் தான் தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அப்படிப்பட்ட அந்த தேவனோடு, அந்த வசனத்தோடு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த எதை கொடுக்கிறதா? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை. பிதாவாகிய தேவனுக்குள்ள என்ன ரகசிய செயல்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கிறிஸ்து இயேசு அறிந்திருக்கிறபடினாலே அவருக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுக்குள்ள ரகசியத்தையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அந்த ரகசியத்தையும் நீங்களும் நானும் என்ன செய்கிறோமா? உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறோமா? அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். நாம் குடும்பத்தில் சில ரகசிய காரியங்களை வச்சுருப்போம், வேறு யாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம உண்மையாக சொல்லிடுவோம். கணவன் மனைவிக்குள்ளே எந்த ரகசிய செயலும் ஒளிவுமறைவாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆனால் எல்லாருமே, எல்லா குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருமே நம்ம அந்த ரகசியத்தை, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள அந்த ரகசியத்தை நம்ம காத்து இருக்கும் பொழுது அந்த ரகசியம் வீட்டை விட்டு வெளியே போகாதபடி, மற்றவர்களுடைய காதுகளுக்கு போகாதபடி அதை நம்ம காத்து கொள்ளுகிறோம். அதே போல தான் கிறிஸ்துவுக்குள்ளும் பிதாவுக்குள்ளும் இருக்கிற அந்த ரகசியத்தை நீங்களும் நானும் அவங்களுக்குரிய அந்த ரகசியம், அவங்க யார்கிட்டையும் சொல்லாத அந்த ரகசியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்துடனே நம்ம அவரை அறிந்து கொள்ளும் பொழுது பூரண நிச்சயம், அவருக்குள்ளே இருக்கிற எத்தனை ரகசிய காரியங்கள் இருந்தாலும் அத்தனை ரகசியத்தையும் ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார். ஏன்னா அவர் அப்பா, நம்ம பிள்ளைக. வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரகசியத்தை, ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தை கொடுத்து ஆண்டவர் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவருக்குள்ள இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யத்திற்கும்
நீங்களும் நானும் சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. உரிமையோடு நம்ம கேட்கலாம், ஆண்டவரே உமக்குள்ள இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை, அந்த பலனை, அந்த வல்லமையை, அந்த வரங்களை, அந்த கனிகள் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு தாங்கன்னு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த மூவருக்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அந்த பூரண நிச்சயத்தை உடையவர்களாய் நம்ம இருக்கும்போது ஐஸ்வர்ய சம்புணர்களாய் மாறுகிறோம். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யமானவர். ஹல்லேலூயா. அவர் யாரையும் மேன்மைப்படுத்த, யாரையும் ஆசீர்வதிக்க, யாருக்கும் சுகம் கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் உண்டு. அப்போ உலக பிரகாரமான ஐஸ்வர்யம்னா நம்ம எதை நினைப்போம்? அவங்களுக்கு இருக்கிற நிலம், அவங்ககிட்ட இருக்கிற பணம், நகை, வெள்ளி, பொருள், படிப்பு, பதவி, அது மாத்திரம் இல்லை, அவங்க வச்சிருக்கிற கார், அந்த மாதிரி வாகனங்கள். அடுத்து என்ன எதை சொல்லுவோம்? அவங்களுக்குள்ள எத்தனை வேலையாட்கள் இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க, கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. இதெல்லாம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க ரொம்ப ஐஸ்வர்யத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்று நம்ம நினைக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு வேதம் நமக்கு எதையெல்லாம் காட்டுகிறதுனா, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வர்யம்னு வேதம் எதை சொல்லுகிறதுனா, கர்த்தருக்கு பயப்படுதல். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஆண்டவர் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்துருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கும். எடுத்துக்காட்டா ஆபிரகாம் கர்த்தருக்கு எல்லா நிலைகளிலும் கீழ்ப்படிந்து பயந்திருந்தான். அவருக்குள்ளே இருந்த எல்லா ஐஸ்வர்யமும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது பூமி தாங்கக்கூடாதா இருந்தது. அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ ஐஸ்வர்யத்தினால இருந்த. எதனால? கர்த்தரை அவர் விசுவாசித்தபடினால. விசுவாசம் நமக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். அப்படியே ஒபே பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த கீழ்ப்படுதலுக்குரிய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார். அது ஆபிரகாமுக்கு, யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு, தேவனை விசுவாசித்த, கீழ்ப்படிந்த, பயந்த எல்லாருக்குமே வேதத்தில் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம். அடுத்து கீழ்ப்படிதல் அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம். பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேலே நம்ம பரிசுத்தம் அடைய அவருக்குள்ளே இருக்கிற ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லை இருக்கா? இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள், டே பை டே நம்ம ஆண்டோடைய வார்த்தையினாலும், ஆண்டவர் நமக்காக சிந்தின அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலும், அவர் கொடுக்குற ஜீவனுள்ள அந்த வார்த்தை, அதனாலும் நம்ம பரிசுத்தப்படுத்தி அனுதின பரிசுத்தத்தோடு நம்ம அவரோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். அந்த பரிசுத்தத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஐஸ்வர்யம் நமக்குள்ளே வரும். அடுத்து எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலில் இருந்தாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளும் அவருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அதிகமாக தருகிறார். அடுத்து நமக்குள்ளே என்ன இருக்கணும்? விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினால எல்லா காரியத்தையும் நம்ம சாதிக்க முடியும், செய்ய முடியும். ஏன்னா விசுவாசித்தவங்களுக்கு தான் ஆண்டவர் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த விசுவாசத்தின் பலன் நமக்குள்ள ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, சாட்சியின் ஜீவியமும் நமக்குள்ள ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இப்போ இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நமக்குள்ள அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நம்ம அதை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தில் உங்கள் குறைவுகளை எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மிடத்தில் இந்த ஐஸ்வர்யம் வராதபடிக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க முடியாதபடிக்கு நம்மிடத்தில் என்னென்ன குறைகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக குறைகளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். பரிசுத்தத்தில் குறைப்பட்டால் நம்ம ஐஸ்வர்யத்தை பெற முடியாது.
விசுவாசத்தில் குறைவு இருந்தாலும் தேவனுடைய மகிமையோ ஆசீர்வாதத்தையோ ஐஸ்வர்யத்தையோ பெற முடியாது. அடுத்து வந்து எண்ணெய் குறைவு. எண்ணெய் குறைபடும் பொழுது அங்கே வந்து எண்ணெய்ங்கிற சொல்கிற வார்த்தை வந்து ஆவிக்குரிய ரீதியில் அபிஷேகத்தை குறிக்கிறது. அபிஷேகத்தில் நீங்களும் நானும் குறைப்படும் பொழுது நமக்குள்ளே ஒரு சோறு வந்துடும், பலவீனம் வந்துடும். அதனால நம்ம எண்ணெய் குறையில்லாமல் பார்த்துக்கணும். அப்போ எண்ணெய் குறைவு ஏற்படாதபடிக்கு பார்த்துக்கொள்ளணும். ரெண்டாவது பார்வை குறைவு. பார்வைனா உலக மனுஷர்கள் இருக்கிற அந்த குருட்டு பார்வையும் பார்வை குறைவுன்னு சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாச பார்வை அதில் வந்து நம்ம குறைந்து போயிடவிடக்கூடாது. நம்ம விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறோம். அந்த நம்ம விசுவாசிக்கிறவர் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர்தான் எல்லாவற்றுக்குள்ளும் அதிகாரம் உள்ளவர் அவர்தான். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் அப்போ அந்த விசுவாச குறைவு நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அறிவு குறைவு இருக்கக்கூடாது. மாவு குறைவு காணப்படுகிறது, தண்ணீர் குறைவு காணப்படுகிறது, ஒரு வீட்டில் ரசக்குறைவு காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு மகளுக்கு பிள்ளை குறைவும் காணப்படுகிறது. அடுத்து கொடுப்பதில் கூட குறை வைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போது இந்த குறைகள் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் இப்படிப்பட்ட பரிசுத்த குறைவு, விசுவாச குறைவு, எண்ணெய் குறைவு, பார்வை குறைவு, பலன் குறைவு, அது மாத்திரம் இல்லை அறிவு குறைவு, இப்படிப்பட்ட குறைகள் நமக்குள்ளே இருக்குமே ஆனால் நம்ம வந்து ஐஸ்வர்யத்தை பெறவே முடியாது. இதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? இந்த குறைவுகளெல்லாம் நீங்கி ஆண்டவருடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை, ஆண்டவருடைய மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 வசனமும் 24வது வேத வசனத்தையும் வாசிப்போம். 23, 24. மத்தேயு 8, 23, 24. ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அவர் படவில் ஏறின பொழுது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து 24வது வசனம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அவர் படவில் ஏறின உடனே தான் அவங்க சீஷர்களும் அவரை பின்தொடர்ந்து ஏறுறாங்க. ஆனால் ஏறின உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? நித்திரையாக இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அவரோடு கூட ஏறினவர்கள், அவரோடு கூட அமர்ந்தவர்கள், இன்றைக்கு சீஷர்களுக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது அங்கே வந்து என்ன ஒரு பெருங்காற்று உண்டாகிறது. அந்த காற்றை பார்த்த உடனே அந்த 8ஆம் அதிகாரம் 23லிருந்து 27வது வேத வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் நடக்கும். யாருக்குள்ளே? சீஷர்களுக்குள்ளே ஒரு பயம் நடக்கும். படவுல ஆண்டவர் ஏறினதற்கு பின்பதாக தான் அவருடைய சீஷர்களும் ஏறினார்கள் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை முன்னாடி போயிட்டாரு, அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுற அவங்களுக்கு அவங்க போய் அங்கே அமர்றாங்க. படகு போய்கிட்டே இருக்குது. கடல் அலைகளில் புயல் காற்று ஒன்று வீசப்படுகிறது. ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு? நித்திரையாக இருக்கிறார். அப்போது அவங்களுக்குள்ள பயம். அந்த சூழ்நிலையை கண்ட உடனே அவங்களுக்குள்ள விசுவாசத்தோடு இருக்க வேண்டிய அந்த சீஷர்கள் அங்கே விசுவாச குறைவு காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. என்ற சூழ்நிலைகளை பார்த்த உடனே அவங்களுக்கு விசுவாசத்தோடு நிற்க முடியலை. ஏன்னா ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆண்டவர் ஏறி அமர்ந்ததுக்கு பிறகு தான் இவங்களும் ஏறி அவரோடு கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே என்ன இருந்தது? சூழ்நிலையை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. பயம் வந்த உடனே அவங்களுக்குள்ள விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்மோடு கூட தானே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்குள்ளே சீஷர்களுக்குள்ளே என்னப்பட்டது? விசுவாச குறைவு காணப்பட்டது. அப்போ அந்த குறைவு காணப்படும் பொழுது, எப்போ நமக்கு அந்த விசுவாச குறைவு வரும்னா சூழ்நிலையை கண்டு பயப்படும் பொழுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த விசுவாச குறைவு வந்துவிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையை மாற்றுகிற ஆண்டவரை நீங்களும் நானும் பார்ப்போம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள் அங்கே இருக்கிற சூழ்நிலையை, அங்கே இருக்கிற பெருங்காற்றை, அந்த கடல் அலைகளை அவங்க பார்த்த உடனே பயந்துட்டாங்க. வேத வசனம் அப்படிதான். அவங்க பயந்து கர்த்தரை கூப்பிடுறாங்க. அப்போ ஆண்டவர் எழுப்பி அவங்க எழும்புன உடனே சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளையே சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார்னா, இதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 8வது அதிகாரம் 2வது வேத வசனத்தில் சீஷர்களும் ஆண்டவரும் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஊழியம் செய்து கொண்டு. அப்போ அந்த 2வது வசனத்தில் குஷ்டரோகி ஒருவன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நான் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி அந்த குஷ்டரோகி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சுகப்படுத்திடுறாரு. அவன் குணம் அடைந்துடுறான். அப்போ அங்கே ஒரு விசுவாசத்தை அவங்க சீஷர்கள் பார்க்குறாங்க. 2வது அதே 8ஆம் அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அங்கே 100க்கு அதிபதி என்ப ஒருவன் வந்து ஆண்டவரிடம் தன்னுடைய வேலைக்காரன் சுத்தமாகும்படி, அவனுடைய வியாதி பலவீனம் மாறும்படி ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு. அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர் இயேசுவிட வந்து சொல்லுகிறாரு, எனக்கு அத்தனை அநேக வேலையாட்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் என்னுடைய வேலையாட் ஒருத்தன் வந்து வான்னு சொன்னால் வர்றான், போன்னு சொன்னால் போகிறான். இவ்வளோ நான் அதிகாரம் உள்ளவங்களாக இருந்தாலும் நீங்கள் என் வீட்டுக்கு வர நாங்கள் தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தம் அடைவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லா ஜனங்களையும் பார்த்து, தன்னோடு பின்தொடர்ந்து வருகிற சீஷர்களையும் பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ அந்த விசுவாசம், அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த விசுவாசத்தையும், அவங்களுக்கு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுஸ்தம் அடைவதையும் சீஷர்கள் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அதே 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அதன் 100க்கு அதிபதியோட வேலைக்காரன் சுஸ்தமாக்கிட்டு 14வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பேதுருடைய மாமி வந்து ரொம்ப ஜுரத்தில் இருக்கிறாங்க. அந்த ஜுரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவளை கையை தொட்டு அவளை சுகப்படுத்துறதையும் பார்க்குறாங்க. அப்போது இப்படிப்பட்ட விசுவாச அற்புதங்களை பார்த்து கொண்டு வந்த இந்த சீஷர்கள் அதற்கு பின்பதாக படவில் ஏறி ஆண்டவரோடு கூட அவரை பின்பற்றி அவர்களும் ஏறி அங்கே அமர்றாங்க. ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறார், பெருங்காற்றுகள் வருகிறது, அலைகள் மோதுகிறது, மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயம் வரும் பொழுது எத்தனை அற்புதங்களையும் கண்ணால் பார்த்து அவங்களுக்குள்ள விசுவாசம் வரவே இல்லை. அந்த இடத்துல அவங்க பயந்ததுனால அவங்களுக்குள்ள விசுவாச குறைவு ஏற்பட்டது. ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா? என் கூட தானே இருக்கீங்க, என்னால் செய்கிற அந்த அற்புதத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்தினேன், பேதுருடைய மாமியை சுகத்தோடு ஜுரத்திலிருந்து எழுப்பி விட்டேன், 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு அவனுக்கு நான் சுகத்தை கொடுத்தேன். இவ்வளோ அற்புதத்தை நீங்கள் பெற்றவங்க, இந்த சின்ன கடல் அலைகளுக்கு, இப்படிப்பட்ட சின்ன பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஏன் விசுவாசமாக இல்லாமல் விசுவாச குறைவுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அற்ப விசுவாசி என்று கூறுகிறார். இதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? ஆண்டவரை பின் சென்று வருகிற நம் ஒவ்வொருவருக்கும் அவ்வப்போது சில அலைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில பலவீனங்கள், சில சுகவீனங்கள் அது வரும். நம்ம எதை நினைக்கணும் அப்படின்னா, ஆதியிலே நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்து காத்தாரே, பாவத்திலிருந்து விடுதலை தந்தாரே, பரிசுத்தமாக்கினாரே, அவர் அபிஷேகித்தாரே, அவர் நடத்தினாரே, அதை நினைத்து இப்போ இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், அது அலைகளை போல இருந்தாலும், மதிலை போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும், தாண்ட முடியாத பெரிய மலையாக இருந்தாலும், இந்த டாக்டரால் கைவிடப்பட்ட காரியமாக இருந்தாலும், எந்த பலவீனமாக இருந்தாலும், உங்களுக்கு ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை நீங்கள் நினைத்து அதை தாண்ட, அதை மேற்கொள்ள, அதிலே பலனடைய, அதிலே சுகமடைய, அதிலே எனக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே ஆண்டவர் உடைய நாம மகிமைப்படும். அந்த விசுவாசம் குறைவில்லாமல் கர்த்தர் காத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவர்களாக நீங்களே நானும் இருக்கணும். இந்த சீஷர்களைப் போல நம்ம விசுவாசத்தில் குறைபடவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி குறைவான நேரத்தில் சீஷர்கள் எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ அப்படியா நீங்களும் நானும் விசுவாசத்தில் எந்தெந்த இடத்துல நம்ம குறைப்பட்டு காணப்படுகிறோமோ, ஆண்டவரே நான் கேட்குறேன், அதை என்னால் செயல்படுத்த முடியலை, நான் வாசிக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியலை, இப்படிப்பட்ட எனக்குள்ள அப்பப்போது சந்தேகங்கள், அப்பப்போது எனக்கு சத்துருடைய போராட்டங்கள், அவ்வப்போது எனக்குடைய சிந்தனை நினைவுகள் மாறுதலாய் காணப்படுகிறதே, நடக்குமா நடக்காதா, இது மெய்யா பொய்யா என்றெல்லாம் எனக்குள்ள வந்து போகிற இந்த நினைவுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிட்டா கர்த்தர் நிச்சயமாய் கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் விசுவாச வல்லமையை கொடுத்து அவர்களை விசுவாசத்திலே வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரை
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நீங்கள் தேடும் பொழுது நிச்சயமாய் அவர் எல்லா பயத்துக்கும், மனுஷனால் வருகிற பயம், சத்துருவினால் வருகிற பயம், சூழ்நிலைகளினால் வருகிற பயம், வியாதி பலவீனத்தினால் வருகிற பயம், எந்த பயமாக இருந்தாலும் எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் நீங்களாக்கி நம்ம என்ன செய்கிறாராம், காக்க நல்லவராக இருக்கிறார். அப்போது விசுவாசம் நமக்குள்ளே குறைப்படும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அனுதினமும் நம்ம கூப்பிட்டு ஆண்டவருக்குள்ளே நீங்களும் நானும் பலப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் சீஷர்களுக்கு பலன் கொடுத்து அவர்களை காப்பாற்றினவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் பலன் கொடுத்து காப்பாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச பரீட்சை நமக்கு வரும். ஏனென்றால் கிறிஸ்தவ பிள்ளைகள் எல்லாருக்குமே அந்த விசுவாச பரீட்சை வரும் பொழுது நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. அந்த விசுவாச பரீட்சையிலே சோதிக்கப்படுகிற நாட்களிலே மன உறுதியோடு நம்ம நிற்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தில் ஜெயம் கொடுத்தார், அந்த பிரச்சனையில் என்னை நான் மேற்கொண்டு வரும்படி எனக்கு உதவி செய்தார், நான் கூப்பிடும் பொழுது எனக்கு என் கிருபையாக என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், நான் கூப்பிடும்போது இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒத்தாசையை அனுப்பி என்னை வழி நடத்தினார் என்றெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை நினைத்து நினைத்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அந்த விசுவாச பரீட்சையில் நீங்களும் நானும் ஃபெயில் ஆகாதபடி அதில் பாஸ் பண்ணுவதற்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவரை நோக்கி நம்மோடு கூட இருக்கிற அந்த ஆண்டவரோடு நடந்து அவரையே சார்ந்து கொள்ளுவோம். ஆனால் நம்முடைய விசுவாச குறைகளெல்லாம் நீங்கி கர்த்தரால் வருகிற அந்த நிறைவானது நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. முதலாவதாக விசுவாச குறைப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா தேவ கரம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தில் யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த இடத்துல உங்களில் ஒருவன், நம்மிடத்துல நமக்குள்ளே இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற, நம்ம யாராக இருந்தாலும் உங்களிலே ஒருவன் அப்படின்னு ப்ளூரலில் சொல்கிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும், யார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை ஞானமாய் நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. ஏன்னா அவருக்குள்ளே தான் ஞானமும் புத்தியும் அறிவும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் இல்லை, படிப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லை, வேலை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை, இந்த நியூ ப்ராஜெக்ட் ஒர்க்கை எனக்கு செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி உங்களில் ஒருவன் யார் ஆண்டவரிடத்தில் உங்கள் குறைகளை, நீங்கள் ஞானத்தில் குறைவாக இருக்கிறதை கேட்கும் பொழுது ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவரை ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். நான் உனக்கு ஞானம்தான் கொடுத்துருக்கனே அப்படின்னு சொல்லிலாம் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மள யாராக இருந்தாலும் ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்தில் ஞானத்தில் குறைப்பட்டு இப்படி ஆயிடுச்சு காரியங்கள் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஞானத்தில் குறைவுள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்கு கொடுக்க நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வேத வசனத்தில் அங்கே சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் தேவனுக்கு நேராக பலி செலுத்திட்டு அவர் அந்த ராத்திரியில் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த 5வது வசனத்தில் 1 ராஜாக்கள் 3:5 ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அடுத்ததாக
அவருக்கு சொப்பனத்தில் கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எனக்கு உம்முடைய இந்த ஜனங்களை ஆளுவதற்கு தேவையான ஞானத்தை நீங்கள் கொடுங்க. இவங்களெல்லாம் நான் எப்படி ஆள முடியும்? நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேனே, எனக்கு இவங்களை ஆளுவதற்கு நல்ல ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏன்னா இந்த சாலமோனுக்குள்ள ஞானத்தில் குறைவாக இருந்தான். இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மிடத்தில் சிறு வயதிலே நமக்கு இருக்கிறதே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இவங்களெல்லாம் ஆளணும்னா, இவங்களெல்லாம் நல்லபடியாக நடத்தணும்னா, இந்த பொறுப்பில் நம்ம இருக்கணும்னா தேவ ஞானம் இருந்தால் தான் இதில் நம்ம சரியாய் செயல்பட முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் கேட்குறார். அப்போ விரும்பினதை கேட்க உடனே இவர் வேற எதையுமே கேட்கல. ஐஸ்வர்யம் வேணும், நான் இப்படி ராஜாவாக மாறணும், இப்படியெல்லாம் எனக்கு இத்தனை செல்வங்கள் வேணும், இப்படியெல்லாம் இருக்கணும், நான் வாழ்கிற எனக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே நான் சமாதானமாக இருக்கணும், இப்படியெல்லாம் எதுவுமே அவர் கேட்கல. முதல்ல கேட்டது, அவர் எனக்கு ஞானம் குறைவுள்ளதாக இருக்கிறது, எனக்கு நீங்கள் ஞானத்தை மாத்திரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விவேகமாக நீ கேட்டுட்ட, அதனால உனக்கு ஞானம் கொடுக்கறது மாத்திரமில்லை, அதோடு கூட அதிகமான ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் தருவார். சின்ன காரியம், நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானம் தேவை. நம்ம குடும்பத்தை சரியாய் நடத்துவதற்கு ஞானம் தேவை. நம்முடைய வேலையை செய்வதற்கு கர்த்தருடைய ஞானம் தேவை. அப்போ அந்த தேவையுள்ள அந்த ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த காரியத்தையும் துணிகரமாக நம்ம செஞ்சோமானா அதில் ஃபெயில் ஆயிடுவோம். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு ஆலோசனை கேட்டு ஞானம் கேட்டு நம்ம செயல்படுவோமானா ஆண்டவர் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை தருவார். அதில் 1 ராஜாக்கள் 3:9 சொல்லுகிறது, அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி அவர் கர்த்தரிடத்தில் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் ஞானத்தில் குறைவுள்ள இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். வேறு யாரிடத்துல நம்ம போய் கேட்க முடியாது. ஏன்னா அவருக்குள்ள தான் ஞானமும் அறிவும் புத்தியும் இருக்கிறது. அவரிடத்தில் கேட்கிற யாரையும் ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். கேட்கிற ஒவ்வொருவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். 11வது வசனம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஞானமும் உணர்வுள்ள இருதயம், அந்த இருதயம் அந்த ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. ஞானம் இருக்கிறவங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் உண்டாகும். அப்போ உணர்வுள்ள இருதயம் எதுக்கு? இது கர்த்தருடைய சத்தமா, இது கர்த்தருடைய வார்த்தையா, இது கர்த்தரால் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமா, இல்லை கர்த்தர் கொடுக்கிற தரிசனமா என்று உணரத்தக்கதான உணர்வுள்ள இருதயம். இந்த ஞானம் எதற்கு? சரியாய் ஆளுகை செய்வதற்கு. அப்போ ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 2 காரியத்தையும் பெற்றுக்கொண்ட சாலமோன் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28வது வேத வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு இந்த ஞானத்தை கேட்ட இந்த சாலமோனுக்கு ஒரு ஞானம் எப்படி வெளிப்படுகிறது என்று எல்லாரும் எதிர்பார்க்கவோன்னா அங்கே 2 ஸ்திரீகள் வராங்க. ஒரு பிள்ளையை குறித்து அவங்க 2 பேருமே வாக்குவாதம் பண்ணுகிறாங்க. நேற்றைக்கு அந்த பிள்ளையை இது பண்ணியாச்சு, இன்னைக்கு இந்த பிள்ளையை வெட்டி சமைச்சு சாப்பிடணும், அதனால இவங்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த சாலமோன் சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவன் ஞானமாய் செயல்படுவதற்கு இதில் சரியான தாய் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். பட்டயத்தை கொண்டு வாங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதனால் பிள்ளைய 2 வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையான தாய் சொல்கிறா, ஐயோ அந்த பிள்ளையை நீங்கள் வெட்ட வேண்டாம், அது அவளிடத்துல நீங்கள் திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்போ உண்மையான தாயை கண்டுபிடிச்சிறாரு. கண்டுபிடிச்ச உடனே 1 ராஜாக்கள் 3:28 ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்போ ராஜாவுக்குள்ளே அந்த ஞானம் இருக்கிறதை கண்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானம் இவருக்குள்ளே இருக்கிறது என்று, ஏன்னா உண்மையான தாயை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். ஒரு சின்ன காரியம்தான், அந்த சின்ன காரியத்தில் உண்மையான தாய் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுனால எல்லாரும் நினச்சிருப்பாங்க, இந்த சின்ன வயதில் இவரை ராஜா வாக்கியிருக்காங்களே, இவர் எப்படி ஆளுகை செய்வார், இவருக்குள்ளே ஞானம் இருக்கா, நம்மளெல்லாம் சரியாக நடத்துவாரா, நம்மளாம் பெரியவங்களாக இருக்கிறோமே, ஞானிகளாக இருக்கிறோமே, அறிவாளிகளாக இருக்கிறோமே என்றெல்லாம் அவங்களுக்குள்ள நிறைய பேச்சுகள் போயிருந்திருக்கக்கூடும். ஆனால் கர்த்தரிடத்தில்
உங்களுக்குள்ள ஞானத்தை கேட்ட மாத்தின கர்த்தர் ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் தந்தார். அந்த உணர்வுள்ள இருதயமும் ஞானமும் எப்போ வெளிப்படுதுன்னா, அவர் தீர்ப்பு சொல்லும் பொழுது இது இவனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த சாலமோனுக்கு எல்லா ஜனங்களும் பயந்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள ஞானம் இருக்குமே, ஆனால் உங்களோடு வேலை செய்கிற யாராக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் உங்களுக்கு பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை தாருன்னு கேட்டால் அது எப்படி தருவார்னா, வேத வசனத்தை அதிகமாக வாசிங்க. வாசிக்க தான் ஞானம் உண்டாகும். ஹல்லேலூயா. வாசிக்க தான் அந்த இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை போக போக உணர்வுள்ள இருதயத்தின் ஆவியினாலே ஆண்டவர் நிரப்புவார். அப்போ வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது அந்த ஞானம் நமக்குள்ளே அதிகமாய் தருகிறார். அது மாத்திரமல்ல, யோபு பக்தன் சொல்லுகிறார், இந்த ஞானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயப்படுவது தான் ஞானம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவருக்கு பயப்படுதல் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. அப்போது ஆண்டவரால் நடத்தப்படும் பொழுது, ஆண்டவருடைய ஞானத்தினால நீங்களும் நானும் நிரப்பப்பட்டு நடத்தப்படும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார், ஞானத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, பொல்லாப்பை விட்டு விலகத்தக்கதான, பொல்லாத மனுஷருடைய கூட்டத்தை, பொல்லாதவுடைய வழிகளை விட்டு விலக்கத்தக்கதாக நமக்கு நல்ல புத்தியையும் தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி அனுப்புகிறோம். வேலைக்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், எங்கே போனாலும் நம்ம சொல்கிறோம், ஞானமாக நடந்து கொள்ளுமா, புத்தியாக நடந்து கொள்ளுங்க. மற்ற பிள்ளைகளோட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சேர்ந்துடக்கூடாது, போயிடாதீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் நீங்கள் போயிடக்கூடாது, அந்த நண்பர்களோடு சேரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி நம்ம புத்திமதி சொல்லி பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகளும் அதை கேட்டு அப்படியே நடக்கிறாங்க. அதே போல தான் இந்த நாள் யோபு சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயப்படுதல் ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி என்று சொல்லி. நாம் அதிகமாக நம்ம சபையில் அநேக வாலிப பிள்ளைகள் வந்து கேட்கும் பொழுது, எனக்கு இது படிக்கிறதற்கு ஞானம் இல்லை, நான் இது படித்தா புரிய மாட்டேங்க ஆண்டி அப்படின்னலாம் வந்து சொல்லும்போது நான் சொல்லுவேன், நல்லா நீதிமொழிகளை 31 அதிகாரத்தையும் நீங்கள் படிங்கம்மா, உங்களுக்கு ஞானம் வரும் அப்படின்னு. 2-3 பிள்ளைங்க அதை பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சபையில் ஒரு பிள்ளை அப்படி கேட்கும் பொழுது, நீ அதை படித்து பாரு, 31 நாள், இந்த மாதம் 31 நாள் நீ படிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லு, உனக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு நீயே சொல்லு அப்படின்னு. அப்போ அவள் எக்ஸாம் எழுதின எல்லாத்துலேயுமே, காலேஜ் படிச்சிட்ருக்கிறா, அது இப்போ 2nd இயர், எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கிட்டா. ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் வந்து அவளால், ஃபஸ்ட் இயர் எக்ஸாமில் அவளால் அந்த கான்செப்ட் பண்ணி படிக்க முடியலை. அப்போ அவள் வேதத்தை அதிகமாக வாசிக்கலையாம். ஆனால் அவள் வந்து என்கிட்ட கேட்கும்போது, ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வந்து கவுன்சிலிங் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட சொன்னேன், வேதத்தை நீ நல்லா படி, உனக்கு ஆண்டவர் ஞான அறிவை தந்திருக்கிறார், நீ வந்து அதை வந்து வேறு விதமாக நீ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிற, அப்படி செய்யாமல் நீ ஆண்டவர் பாதத்திலிருந்து வேதத்தை படிச்சுட்டு உன்னுடைய பாடத்துங்களை படி, உனக்கு நிச்சயமாக ஆண்டவர் நல்ல ஞான அறிவை தந்து, புத்தியை தந்து, சரியாக நல்ல மார்க் எடுக்க, நீ ஃபஸ்ட் கிளாஸ், உன் கிளாஸில் நீ ஃபஸ்ட் எடுக்க உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அநேக எக்ஸாம்பிள் அவளுக்கு உள்ள சாட்சிகளை சொன்னேன். அவளும் பலன் கொண்டா. அப்புறம் வந்து அந்த வருஷ இயரில் வந்து சொன்னான், ஆண்டி 2nd இயரில் எல்லாத்துலேயும் நல்ல மார்க் ஆண்டி அப்படின்னு சொன்னான். உண்மையாக தேவனுடைய வார்த்தையை படிக்க நமக்குள்ள ஞானத்தை ஆண்டவர் தருகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஞானம் நமக்குள்ளே வெளிப்படும் பொழுது நம்முடைய இருதயம் வந்து ஆண்டவரை குறித்த உணர்வுள்ள ஒரு இருதயமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, நம்முடைய சபையில் 10th +1 +2 பிள்ளைங்க, நீட் எழுதின பிள்ளைங்களுக்காக நம்ம செபித்தோம். அவங்களுக்குன்னு ஒரு விசேஷித்த கூட்டத்தை வச்சோம். அந்த கூட்டத்தில் அநேக பிள்ளைங்க கலந்து கொண்ட எல்லாருமே நல்ல மார்க்கு, 10th எழுதின எல்லா பிள்ளைகளுக்கும் 400க்கு மேலே அதிகமான மார்க்குகளை எடுத்தாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அருமையான சிஸ்டர் ஜெயந்தி வாசன் அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க எல்லா இயரும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என் சப்ஜெக்டில், நான் அவங்க சயின்ஸு டீச்சரு, அவங்க என் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணும்னு முதல்லையே அந்த அவங்களுக்கு கொடுக்குற நம்பர் கொடுத்த உடனே பிள்ளைகளுக்கு லிஸ்ட்டு அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. ப்ரேயர் வாரியர்கிட்ட சொல்லி கொடுங்க, நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கன்ட்டு. நாங்கள் ப்ரேயர் வாரியருக்கு ஒரு காப்பியும் எங்களுக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். உண்மையாக அவங்க வந்து சொன்ன சாட்சி, அவங்க இருக்கிறாங்க இப்போது.
அப்போ சாட்சி அவங்க சொன்னது, என் வகுப்பில் எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் எடுக்க ஆண்டவர் கிருபை தந்தார். அதே மாதிரி இன்னொரு சகோதரி மேக்ஸ் டீச்சர், அவங்க ஜூலியட் சிஸ்டர், அவங்களும் சொன்னாங்க சாட்சி. எப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னது அறிவுரையை சொன்னோம், புத்திமதியை சொன்னோம், அடுத்ததாக முதலாவதாக ஆண்டவரை தேடுன்னு சொன்னோம், ஆண்டவருடைய வார்த்தையை வாசின்னு சொன்னோம். அதன்படி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஆண்டவரை தேடுனாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விசேஷத்தை ஞான அறிவை புத்தியை தந்து தேர்வில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து சாட்சி சொல்லும்படி கர்த்தர் அவங்களை சாட்சியாக நிறுத்தினார். அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், கடிந்து கொள்ளாதமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவான், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞான அறிவை தந்து உணர்வுள்ள இருதயத்தை தந்து தருவார். கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். தேடணும், கர்த்தரை தேடணும். அப்போது விசுவாசம் நமக்குள்ளே வரும். ரெண்டாவது, கர்த்தரிடத்தில் கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் ஞானத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உண்மையுள்ளவர்களை தேடுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேர் தான். வேத வசனத்தின் சொல்லப்பட்டதுபடி ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரத்தில் குறைந்திருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் உண்மையாக இருக்கிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவேன்று. அப்போ அந்த கொஞ்ச உண்மையை வச்சு நாம் என்ன செய்யணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும், அது குடும்ப காரியமாக இருக்கலாம், வேலையில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கலாம், இல்லை மேனேஜர் கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது உண்மையாக இருக்கணும். அந்த உண்மை குறைபடும் பொழுது நமக்கு உயர்வு வராது. உண்மையாக நீங்களும் நானும் அதை சரியாக செவ்வையாக நம்ம செய்யும் பொழுது அந்த உண்மையானது நம்மை ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த உண்மையை நம்ம எல்லா நிலைகளிலும் காத்து கொள்ளணும். வேதத்தை தேடுவதில், வாசிப்பதில் நமக்குள்ள உண்மை இருக்கணும். செபிப்பதில் மற்றவங்க பார்க்குறாங்க அதுக்காக செபிக்கக்கூடாது. நம்ம உண்மையாய் கர்த்தரை நேசித்து உண்மையாய் செபிக்கணும். அடுத்து, ஆண்டவருடைய ஆலய ஆராதனையில் உண்மையாய், கடமைக்காக அல்ல, கட்டாயத்துக்காகவும் அல்ல, கர்த்தரை நேசித்து, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையினால் பலனடைய வேண்டும் என்று சொல்லி அவரை நேசித்து தேடி வந்து அதில் உண்மையாக இருக்கும் பொழுது, சபை ஆராதனையில் உண்மையாய் கலந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் உண்மையுள்ளவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்துலேயும் நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். இதற்கு வேதத்தில் எடுத்துக்காட்டாக நம்ம யாரை பார்க்கலான்னா, தானியேல் தான் நமக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு. அவர் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நடுப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியினாலே, அது வாசிப்போமா? தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நீங்க உண்மையா இருந்தா, வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அவனை குற்றப்படுத்தும்படியாக பிரதானிகள் எல்லாம் எழும்பினாங்க. அவனை குறை சொல்லும்படியாக அங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளும் எழும்பினாங்க, அதிகாரங்களும் எழும்பினது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். எதில் உண்மையுள்ளவனாக இருந்தான்? பரிசுத்தத்தில் உண்மையாக இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுறதுல உண்மையாக இருந்தான். அது மாத்திரமில்லை, ஞானத்தில் அவர் கொடுத்த ஞானத்தை சரியாய் பயன்படுத்தி அதில் உண்மையுள்ளவனாக இருந்தான். அது மாத்திரமில்லை, அவருக்குன்னு கொடுத்த வேலையில், அதாவது அவன் செபிக்கிற அந்த வேலையில், செபிக்கிற அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாக இருந்தான். இந்த தானியேலுக்கு விரோதமாய் முத்திரை போடப்பட்டது உண்மை. ஆனாலும் வழக்கம் போல் அவன் செபிக்கிறார். வழக்கம் போல் அப்படின்னா 3 வேளையும் அவன் செபிக்கிறது அவனுடைய வழக்கம்.
சட்டதிட்டங்களை பார்த்து பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு மறைவாலாம் இருக்கலை, மறைவாகவும் செபிக்கலை. வேதத்தில் பார்க்குறோம், அவன் பலகணிகளை திறந்து அவன் எப்பொழுதும் போல என்ன செஞ்சானா, எருசலேமை பார்த்து செபித்து கொண்டே இருந்தாராம். அப்போது சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, பயம் வருகிற காரியங்கள் நடக்கும்போது, பயமுறுத்துகிற மனுஷர்கள் நம்மளை பயப்படுத்தும் பொழுது, அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வழியில் இருக்கலாம், வீட்டு அருகாமையில் இருக்கலாம், இல்லை நம்ம வாகனத்தில் போகும்போது இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்களும் நானும் உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், செபிக்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஒருவனாலும், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தானியேலுக்காக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் யாருமே குற்றமோ குறையோ சொல்லாதபடிக்கு நம்ம காணப்படுனா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை, எந்த வேலை, குடும்பத்தின் வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பரிபூரணத்தினால் ஆசீர்வதிக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 10வது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். 11வது வசனத்தில் அப்படியே அதிகாரியாக இருக்கிற நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது தான் நமக்கு அநேக பொறுப்புகளை ஆண்டவர் தருகிறார். 11வது வசனத்தில் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இராவிட்டால் யார் உனக்கு இந்த பொறுப்பை தருவா? நம்ம வேலையில் நம்ம உண்மை இல்லைன்னா நமக்கு மேன்மை வராது. நம்ம உண்மை இல்லைன்னா அதிகாரிகள் நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம உண்மை இல்லைன்னா நம்ம நம்பி ஒரு பொறுப்பை அவங்க தர மாட்டாங்க. ஆனால் உண்மையாக நம்ம இருக்கும் பொழுது, வசனத்தின்படி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அநேகத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் யோவான் எழுதின நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 5வது வேத வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே காயு தேவனுக்காக உண்மையாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த 3வது வசனத்தில், சகோதரர் நீர் சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதில், ஊழியத்தை செய்வதில், அவரால் அந்த காயுவை அனுப்பப்பட்ட பவுலாக இருக்கட்டும், திமோத்தியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அனுப்பி அவங்கள ஊழியம் செய்யும்போது எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கிறா. 2வது சத்தியத்தின்படி நடக்கிறதுல அந்த காயு என்ன செய்கிறாரு, உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால அவனுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் தேவனுக்கு நேராக கொடுக்கப்பட்ட எந்த காரியத்திலும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்த நல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம உண்மையாக இருக்க முடியலைன்னா முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவரே நான் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும், வேதம் படிக்கிறதில்ல, ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ளுவதில்லை, உம்மை தேடுவதில்லை, செபிப்பதில்லை, நான் எல்லாத்துலேயும் நான் உண்மையுள்ளவளாக இருக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது நிச்சயமாய் அவர் உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அப்போது உண்மை நமக்குள்ளே எந்த விதத்திலையும் குறைபட்டு போகாதபடி எல்லா நிலைகளிலும், கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளிலும், எல்லா சமயத்திலும் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி உண்மையாக இருக்க, உண்மையான ஜீவன் ஜீவிக்க நம்ம ஆசைப்படணும், விரும்பணும். கர்த்தர் நம்ம அதை கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அதனாலே நமக்குள்ள ஒரு ஐஸ்வர்ய மகிமை ஆண்டவர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். 4வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வேத வசனத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கட்டளைகள்லாம் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், நான் சிறு பிள்ளை வயது முதல் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வேத வசனங்கள் வரைக்கும் இப்போ சொல்லப்பட்ட சம்பவங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், சரிப்பா நீ எல்லாத்தையும் சிறு வயதிலிருந்து நீ கடைபிடித்ததுனால உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் நீ என்ன செய்ய, விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லுகிறார். அப்போ அதை கேட்ட மாத்திரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ஆண்டவரிடத்தில் வந்து
துக்கமாக போன ஒரு மனுஷன்னா அவர் இந்த பிள்ளை இந்த வாலிபன் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவருடைய வார்த்தை அதெல்லாம் கேட்கும் பொழுது, நான் சிறு பையன் முதல் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன், அதை அப்படியே கை கொள்கிறேன், அதன்படியே நடக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறார். நீங்கள் சொல்கிற எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன், ஆனாலும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்குன்னு ஆண்டவரிடத்துல வந்து கேட்குறார். நித்திய ஜீவனை பெற, நித்திய வழியில் நான் போய் சேர, அந்த மகிமையில் உங்களோட இருக்கேன்னா நான் என்ன செய்யணும்? அவருடைய கேள்வி. ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டப்பா, கரெக்டு தான், உனக்குள்ள இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விற்று ஏழை தரித்திரர்களுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் மனதில்லாத அவன் என்ன செஞ்சானா, துக்கத்தோடு திரும்பி போயிட்டானா. ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது மிக கடினமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, ஒட்டகத்தின் ஊசி நுழைவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்றார். இப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதில்ல. அவன் எல்லா நியாயப்பிரமாணங்களுக்கெல்லாம் வேத வசனம் எல்லாத்தையும் அவன் கற்றுக்கொண்டான், கடைபிடித்தான். ஆனால் அந்த வசனத்துக்கு அவன் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன் தான், எல்லா நியாயப்பிரமாண காரியங்களையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்தவன் தான், ஒன்று கூட அவனுக்குள்ள குறை இல்லை, அவன் எல்லாமே செய்கிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவனுக்கு துக்கம் உண்டாயிருச்சு. நம்ம அநேக நாட்களாக அநேக மெசேஜில் கேட்குறோம், தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம், இன்னும் கீழ்ப்படியாதபடிக்கு நம்ம இடத்துல என்ன காரியங்கள் இருக்கிறது? நம்ம ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு வார்த்தையை கேட்டு வேத வசனத்தை தனியாக நம்ம உபவாச நேரத்தில், ஜெப நேரத்தில், தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசி, மகளே மகனே சபையை உன்னிடத்தில் இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த குறையை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை குறைவை நிறைவாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோமா, இல்லை நம்ம அந்த குறையை இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே துக்கமுகமாய் அந்த வாலிபனை போல நம்மளும் போயிட்டோமா? இன்றைக்கு நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். என்ன குறை எனக்குள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வருவதற்கு என்னிடத்துல என்ன குறை இருக்குது? கீழ்ப்படியாத சுபாவம் இருக்கா? அது இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தில், இந்த இடத்துல, இந்த நேரத்தில் நான் கீழ்ப்படியாது இருந்ததுனால உங்கள் ஐஸ்வர்யத்தை நான் பெற முடியலை, உங்கள் ஐஸ்வர்யத்தை நான் பெற முடியலை, நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை தருகிறார், உங்கள் குறைகளை நிறைவாக்கும்படி. அவர் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக அதை நிறைவாக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வாலிபன் எல்லாவற்றையும் கடைபிடித்தான், ஆனால் விற்று தரித்திரக்கு கொடுன்னு சொல்லும்போது கொடுப்பதில் அவன் குறைவுள்ளவனாய் போய்விட்டான். கொடுக்க அவனுக்கு மனசு இல்லை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவனால் முடியலை. ஆண்டவரிடத்தில் வந்து அநேகர் நன்மையை பெற்றார்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு வாலிபன் மட்டும் துக்க முகத்தோடே போய்விட்டான். அவனுக்குள்ளே இருந்த காரியம் கீழ்ப்படியாத சுபாவம். நம்மிடத்தில் எவ்வளோ காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோமோ அதை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட அந்த சத்திய வார்த்தையின்படி என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், நான் கீழ்ப்படுகிறேன், உண்மை தேடுவேன், உம்மிடத்தில் கேட்பேன், எல்லா நிலைகளும் உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்குறவங்க அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவர் இந்த நாளிலும் பேசின இந்த வார்த்தையை, விசுவாச பயம் வரும் பொழுது, விசுவாச குறைவு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி உங்களை கனம் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஞானத்தில் நீங்கள் குறைபட்டு இதை முடியலையே, இதை செய்ய எப்படி செய்வது என்று குறைபடுவது போல நீங்கள் காணப்படும் பொழுது கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உமக்குள்ளே இருக்கிற அந்த ஞானத்தினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிற ஞானத்தின் ஆவியினாலும் உணர்வுள்ள இருதயத்தின் ஆவியினாலும் உங்களை அதிகமாய் நிரப்பி உங்களை வாழ வைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட வேலையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உண்மையற்ற காரியங்கள் இருக்குமே, ஆனால் அதையும் நீங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, கொடுத்த வேலையில், செய்கிற தொழிலில், எனக்கு கொடுத்த பொறுப்பில், எனக்கு கொடுத்த அந்த குடும்ப காரியத்தில் நான் சற்று உண்மை குறைவுள்ளவளாய் காணப்பட்டுட்டேன்ப்பா. இப்போ நீங்கள் எனக்கு அதை உணர்த்தி கொடுத்தீங்க. உண்மையுள்ளவனை தானே பரிபூரணத்தினால் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி நான் உண்மையுள்ளவராக இருக்க நான் முயற்சி பண்ணுறேன். இந்த நாளிலிருந்து அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது, முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த
காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். அவர் உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் உத்தமனுக்கு துணையாய் இருந்து அவர் நடத்துகிற தேவன் உங்களுக்கும் துணையாய் இருந்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் கடைபிடித்து கர்த்தருடைய வேத வசனத்தை எல்லாம் தியானித்து அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு இன்றைக்கு இருக்கிறீங்களா? அந்த எந்த வார்த்தைக்கு எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே ஸ்கிப் ஆகி வெளியே வந்தீங்களோ அந்த இடத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் உணர்த்தி கொடுக்கிறார். இந்த விஷயத்தில் நீ கீழ்ப்படியலை, இன்னாருக்கு கீழ்ப்படியலை, இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியலை, உன் அதிகாரிக்கு நீ கீழ்ப்படியலை என்று சொல்லி கர்த்தர் உணர்த்துவாரானால் நீங்கள் இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் இந்த சூழ்நிலையில் என்னை நான் ஆண்டவரை கீழ்ப்படியாதபடி நடந்துட்டேன்ப்பா, இப்போ நாங்கள் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கீழ்ப்படிதலினால் வருகிற அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள அது கடந்து வரட்டும், கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரிடத்தில் வாயிலை திறந்து நீங்கள் கேளுங்க. ஆமேன். கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தரிடத்தில் வந்து அவரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தருக்காக எதையும் கொடுக்கவும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியவும், அல்லேலூயா, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி அவர் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்ச்சி அடைந்து விட்டீர்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஏளனமாய் பார்க்கிறார்களோ, ஞானத்திலே குறைவுள்ளவளாய் இருக்கிறாய் என்று நிந்திக்கிறாங்களோ, அவங்க மத்தியிலெல்லாம் உங்களை அவருடைய ஞானத்தினாலும் உணர்வுள்ள ஆவியினாலும் கர்த்தர் தந்து தானியேலை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறபடியினாலே அவர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்க காரியங்களை, வழிகளை ஒப்பு கொடுங்க. இப்போ ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுங்க. அல்லேலூயா. தாவீது பக்தன் இப்படியே சொல்லுகிறார். சங்கீதம் 34:10 அல்லேலூயா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படியாததுனால குறைகள் காணப்பட்டதோ, அல்லேலூயா, இந்த நாளில் ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை, அல்லேலூயா, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேக வல்லமை, அல்லேலூயா, உங்களை நிரப்ப ஒப்பு கொடுங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடி அல்லேலூயா, நம்முடைய தேவன் அல்லேலூயா, அவருடைய அல்லேலூயா ஐஸ்வரியத்தினாலே நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குறவர். நிறைவானது வரும் பொழுது சகல குறைவுகளும் உங்களை விட்டு ஓடி போகும். அது சரீரத்தில் குறைவு இருக்கிறதா, பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, இப்போ நீங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய இந்த குறைகள் மாறணும், இந்த பலவீனங்கள் மாறணும். ஆமேன். ஆண்டவரே, அப்பா நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது, உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, அல்லேலூயா, என்னுடைய குறைகளை நிறைவாக்குற தேவன் நீர் எனக்குள்ளே வரும்படியா, ஆண்டவரே, அல்லேலூயா, அபிஷேகத்தில் குறைப்பட்டு இருக்கிறீங்களா, எண்ணெயிலே குறைப்பட்டு இருக்கிறீங்களா, இப்போ நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நான் அபிஷேகத்தில் குறைப்பட்டு இருந்துட்டேன், வேத வாசிப்பில் குறைப்பட்டு இருந்துட்டேன், உம்மை தேடுவதில் குறைப்பட்டு இருந்துட்டேன், நான் செப ஜீவியத்தில் குறைப்பட்டு காணப்பட்டுட்டேப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் இப்பொழுது இந்த குறைகளை மாற்றி நிறைவாக்குற தேவன், நிறைவாய் நிறைத்து அபிஷேகிக்கிற ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்குள்ளே இந்த அபிஷேக வல்லமை, இந்த அக்கினியின் வல்லமை என் மேல அதிகமாய் ஊற்றப்படட்டும். அப்படியே கேளுங்க. கர்த்தர் கொடுத்த அந்த நவமான பாஷையினாலே அல்லேலூயா, உங்கள் குறைவுகள் நிறைவாக்கத்தக்கதாக நிறைவானவர் வரும் பொழுது அல்லேலூயா, சகல குறைகளும் ஆண்டவரே, குடும்பத்தில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், உங்க தொழிலில் இருந்தாலும், உங்கள் படிப்பில் இருந்தாலும், நீங்க இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும், ஊழியத்தின் பாதையில இருந்தாலும், அது எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அது நிறைவாகிறது. ரவ ஷகத
தரா கது ரபா லபா தரபா ஓ ரபா லபா ரீபா லாத ரபா. சரீரத்தின் பலவீனங்கள் எல்லாம் மறையட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பொருளாதார குறைவுகளும் மாறட்டும். எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க கிருபை தாங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை கனப்படுத்த, உம்மை தேட, உம்மை நோக்கி கூப்பிட நீங்க கிருபை தாங்கப்பா. ஓ ரகஷக நெக ரெக தரபி ரீபா லாத ரபா லீபா தரபா ஓ ரபா லபா தரபா ரீபா லாத ரபா ஷபா லபா தரபா திரபா லீபா தரபா. எல்லாவற்றால நிரப்புகிற அந்த தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய ஜனங்களை நிரப்புவதாக. தரஹாதே ரேகே பேகலே நெகபே ரீபா லாத ரபா தரபா. முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தகப்பன், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிறவர், எல்லாவற்றால நிரப்புகிறவர். ஆமென். குறைபட்ட இடத்துல நிறைவான அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவன். நாம ஷபா ரபா கபா ரீகாபா தரபா. உங்க ஆவிலே, உங்கள் ஆத்துமாவிலே, உங்கள் சரீரத்தின் அவயங்களுக்குள்ளே ஆலய காணப்படுகிற எல்லா சகல குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையினாலே அது நிறைவாகிறது. ரக தர கது ரக தர கது ரபா ரீபா லபா ரபா ஷபா லபா ரீபா லபா கப கத ரக தரபா கதரா தேரே மேலே நெரதுடபலி நீது ரபோ ரீபாலா ஷது ரபா லபா. ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு புதிய பலத்தின் அபிஷேகம், புதிய கிருபையின் அபிஷேகத்தை, புதிய பாஷையின் வல்லமையை நீ நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா குறைவுகளும் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையுள்ள கரம் நிறைவாய் இவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை தாரு வழி நடத்தும். உம்முடைய ஜனத்தை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சகல குறைவுகளையும் நீ நீக்கி போட்டதற்காக உமக்கு நன்றி. பலப்படுத்தினதற்காக நன்றி. நிறைவானதை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நித்தமும் நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை தாரு வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.